வணக்கம். குரூப் 1 முதுநிலை தேர்வுக்கான அறிவிக்கை அப்படிங்கிறது ஏப்ரல் 1ல் வெளியிடப்பட்டு ஜூன் 15ல் முதுநிலை தேர்வு அப்படிங்கிறது நடைபெற இருக்குது. இதுக்காக நம்ம ஒரு ஃபுல் பேட்ச் அப்படிங்கிறது டெஸ்ட் சீரிஸ் டிசம்பர் 11ல் லான்ச் பண்ணிட்டோம். பட் இன்னொரு பேட்ச் அப்படிங்கிறது ஒரு இன்னோவேட்டிவாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த திறவுகோல் அப்படிங்கக்கூடிய பேட்ச் அப்படிங்கிறது ஒரு ரெகுலரான ஒரு பேட்ச் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் இந்த திறவுகோல் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபேக்சுவல்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே நேரத்தில் கான்செப்சுவல்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஓகே தான். பட் இந்த ப்ரிலிமினரி கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேள்விக்கு உங்களுக்கு உறுதியாக கான்ஃபிடெண்ட்டாக விடை தெரியுதோ அந்த கேள்விக்கு உங்களுக்கு 1.5 மார்க் கன்ஃபார்ம் இல்லையா? அப்போது கிட்டத்தட்ட கூடுமான வரைக்கும் எல்லா கேள்விகளுக்குமே நீங்கள் கெஸ்ஸிங்கில் விடையளிக்காமல் ஒரு கேள்வியை கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணுறதுக்காக டிசைன் செய்யப்பட்ட ப்ரோக்ராம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திறவுகோல் அப்படிங்கக்கூடியது. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் சிலபஸ் குரூப் 1 சிலபஸை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 65 தலைப்புகளாக நானே பிரிச்சுக்கிட்டேன். இந்த 65 தலைப்புகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 65 தலைப்புகள் எல்லாமே சிலபஸ் டாபிக்ஸில் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில் இன் த ஃப்ளாங்க்ஸ், கோடிட்ட இடங்களை நிரப்புதல், அதுக்கப்புறம் என்ன ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சரியா தவறா அப்படிங்கக்கூடியதை கண்டறிக அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டுமே நார்மலாக பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளானதாக இருக்கும். ஆனால் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வியை பார்த்த உடனே வித்தவுட் எனி டவுட், சந்தேகமே இல்லாமல் உறுதியாக ஒரு கேள்விக்கு விடையளிப்பதற்கு உங்களுக்கு உதவி புரியும். அதே நேரத்தில் உங்களுடைய அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இது பெட்டராக இருக்கும். ஸோ நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் இந்த கோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ரோக்ராம், ரைட்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்லி ஆன்லைன் மோடு மட்டும்தான், பிடிஎஃப் மட்டும்தான் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபீஸ் என்ன, ஐ ஜஸ்ட் ஃபிக்ஸ்டு 2000 rupees, ரைட்? பட் இதில் இந்த 65 டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த சிலபஸ் டாபிக்னு சொல்கிறேன் இல்லையா, இது நமக்கு இந்த பின்னாடி ஷெடியூல் காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தில் தான் இருக்கும். ஸோ தோராயமாக நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த டாபிக்ஸை பொறுத்து நமக்கு ஒரு 20லேருந்து 25 பக்கம் இருக்கும் ஒரு நாளைக்கு. அது ஃபில் இன் த பிளாங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை ரெண்டுமே சேர்த்து ஒரு ஆன்சராக. அதுக்கப்புறம் இந்த இது உங்களுக்கு இட் சர்வ் அஸ் அ ரிவிஷன் மெட்டீரியலாகவும் உங்களுக்கு என்ன இது யூஸ் பண்ணும், சரியா? இப்போ ஒரு டாபிக் முடிக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பொலிட்டி 40 மார்க்கு, இப்போ பொலிட்டியில் ஒரு 10 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இந்த டெஸ்ட் எல்லாம் முடிக்கிறீங்க அப்படின்னா, உடனே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 7 டெஸ்ட்டு. இப்போ பொலிட்டி முடியுது அப்படின்னா முடிஞ்ச உடனே அதிலிருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரே எடுத்து கொடுத்து அதில் நம்ம உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறோம் அப்ஜெக்டிவ் டைப்பில், புரியுதுங்களா? தென் இந்த ரெண்டு ரெகுலராக நடக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மிட்டில் முடிஞ்சிடும், இல்லை மேல என்ன முடிஞ்சிடும். இப்போ இந்த ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வேணும் இல்லையா? இந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இட் பிகம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், இல்லை அப்ஜெக்டிவ் கொஷினாகவே என்ன இது மாறிடுது. அப்போது இதில் நம்ம 7 யூனிட்லேருந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 150 கொஷின்ஸ் கொண்ட ஒரு 7 தேர்வுகள் அப்படிங்கிறது ஒரு 5 days கேப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7, 14, 16 அப்ஜெக்டிவ் எழுதுறீங்க, 65 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிறது எழுதுறீங்க. இப்போ ஷெடியூல் நம்ம எப்படி பிப்ரவரி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆன்லைன் மட்டும் தான் சொல்லிட்டேன். இந்த ஷெடியூல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லப்படக்கூடிய எந்தெந்த பகுதியிலலாம் நமக்கு அதிகமான மதிப்பெண் வருதோ அதை தான் என்ன நாம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா பொலிட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பொலிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி நம்ம கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா வெறுமனே இந்த ஒன்று மட்டும்தான் இருக்குமான்னு சந்தேகம் இருக்கலாம். சார் இதில் ஒரு டாபிக் தானே இருக்குது, அப்போ இது மட்டும் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இதுலேயும் பிரியும். நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன, ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்த டாப்பிக்கு மைக்ரோ டாபிக்ஸ் முதற்கொண்டு இந்த இதில் என்ன கவர் ஆகும். ஸோ அப்போ என்ன, யூ வில் பி தரோ இன் த ஃபேக்ட் ஆஸ் வெல் அஸ் கான்செப்ட். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையும் மைக்ரோ டாபிக்ஸையும் நீங்கள் இந்த இதிலே உங்களுக்கு என்ன கவர் ஆயிரும். சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு
ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து அடுத்த நாளே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹவ் டு செக் யுவர் செல்ஃப். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நீங்கள் எவ்வளோ கொஷின் இதில் சரியாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து என்ன நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தமிழ் கல்ச்சர் இருக்கும், அதுக்கப்புறம் ஐஎன்எம் இருக்கும், அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து என்ன நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் மேத்ஸை மட்டும் விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய 175 கொஷின்ஸை நம்ம டார்கெட் பண்ணுறோம். சரியா? ஏன்னா ஜிஎஸ் வில் பிளே க்ரூஷியல் ரோல். ஸோ இன் தட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து என்ன ஷெடியூலில் போடுறோம். ஷெடியூல் நான் டெலகிராம்லேயே அப்டேட் பண்ணுறேன், தென் நம்ம வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து வெறும் ஃபில் இன் த ஃப்ளாங்க்ஸ் அப்படின்னா ஃபில் இன் த ஃப்ளாங்க்ஸ் மட்டும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள், இப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ரைட்? இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் இருக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தொல்காப்பியம் இஸ் பிரைமரியா லிட்ரரி ஒர்க் ஆஃப் ப்ரோஸ். இப்போ நீங்கள் தொல்காப்பியம் படிச்சிருப்பீங்க, தொல்காப்பியத்தில் இருந்தது யார் என்னெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ப்ரோஸ் அப்படிங்கும்போது அதை சொல்ல முடியாது, ட்ரூவா ஃபால்ஸான்னு தெரியாது, பட் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா இருக்கும். தொல்காப்பியம் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்துடும் சங்கம் லிட்ரேச்சர் அண்ட் இட் கான்டெக்ஸ்ட். இது எந்த அளவுக்கு ஒத்து போகுது, சூழலோட ஒத்து போகுது. அதுக்கப்புறம் அகம் மற்றும் புறப்பாடல்கள், ஏன்னா சங்ககார எடுத்துக்காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய லிட்ரரி சோர்சஸ்ஸு, அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் மற்றும் தெலுங்கு வார்த்தைகள், அதுக்கப்புறம் சங்கம் களப்ரா பல்லவர் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள், இதெல்லாம் எப்படி நம்ம வரலாற்றை வந்து என்ன வெளிப்படுத்துது, வட இந்திய இலக்கியங்கள் மற்றும் அகத்தியர், அதுக்கப்புறம் தமிழ் மற்றும் இலங்கை மற்றும் ரோமானிய தொடர்புகள். ஃபார் எக்ஸாம்பிள் யவனர்கள் இன் யவனார் தமிழ் லிட்டரேச்சர் ரெஃபர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் டு ரோமன் ட்ரேடர்ஸ். அப்போ இந்த யவனர்கள் அப்படின்னு இப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் படிக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப தெளிவாக ரொம்ப கவனமாக வந்து என்ன நீங்கள் படிப்பீங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது வந்து பாருங்கள் பின்னாடி. சரியா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு அண்ட் ஆர்ச்சியாலஜி கொடுக்குறோம், முசிறி இதெல்லாம் கொடுக்குறோம். ஓகே, தொல்காப்பியம் இஸ் பிரைமரியா லிட்ரரி ஒர்க் ஆஃப் ப்ரோஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இது தவறு. இப்போ இதை நீங்கள் ரீட் பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் அ கிளாரிட்டி. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விஷயம் அதுவா இதுவா அப்படிங்கக்கூடிய புரிதல் இருக்கும். பட் வென் யூ ரீட் எக்ஸ்ப்ளனேஷன், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பட்டதான் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்கு ஜஸ்ட் ஆன்சர் மட்டும்தான் இருக்குது. அதை பார்க்கும்போது தொல்காப்பியம் வந்து என்ன கிராமட்டிக்கல் ஒர்க் தான், பட் இது வந்து என்னென்னா வெறும் இலக்கணத்தை மட்டும் வந்து என்ன லிட்ரரி பேசிஸில் வந்து இது பண்ணுறதில்ல, மனித வாழ்க்கையையும் வந்து என்ன இது பண்ணுது அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல். ஏன்னா தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அது வந்து வாழ்நிலையும் சொல்லுது, வெறுமனே இலக்கியத்தை மட்டும் பேசாமல் அது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கப்படக்கூடிய புவியியல் அமைப்புகளை 5ஆக பிரித்து அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி வாழ்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய முதற்பொருள் உரிப்பொருள் கருப்பொருள் இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அம்சங்களையும் சொல்வதனால, அதனால் நம்ம வந்து என்ன இதை வெறும் வந்து ஒரு ப்ரோஸோ ஒரு இலக்கியமாகவோ எடுத்துக்க முடியாது. இது வந்து என்ன வாழ்வியலையும் சொல்லுது. அப்போ என்னென்னா இதே மாதிரி ஒவ்வொரு இதுலையும் நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு புரிதல் ஏற்படும்னா யூ வில் கெட் அ கிளாரிட்டி. சரியா? ஓகே, தொல்காப்பியத்தினுடைய முகவுரை அப்படிங்கிறது அகத்தியரை வந்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு ஃபால்ஸ். த ப்ரிஃபேஸ் ஆஃப் தொல்காப்பியம் டஸ் நாட் மென்ஷன் அகத்தியாஸ் தொல்காப்பிய டீச்சர் சஜஸ்டிங் தொல்காப்பியஸ் இண்டிபெண்டன்ஸ், ரைட்? சரியா? அது காலகட்டம் என்ன, அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேக்டும் கொடுக்கும், இதுவும் கொடுக்கும். Foreign literary sources provide vital information about South Indian kings. True. Foreign literary எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது. சரியா? ஸோ இதில் யாரை சொல்லுது பாருங்க. அர்த்தசாஸ்திரா டஸ் நாட் ரெஃபரன்ஸ் பாண்டியன் பேல்ஸ். கண்டிப்பாக கவுடியில் அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன பாண்டிய முத்துக்களையும் பற்றி வந்து என்ன சொல்லுது. அப்போ வந்து என்னென்னா ஒரு கிளியராக ஒரு புரிதல் அப்படிங்கிறது வந்து என்ன உங்களுக்கு ஏற்படும். ஸோ இது தமிழ்லேயே உங்களுக்கு இருக்கும். சரியா? தொல்காப்பியம் அல்லா நூற்றாண்டை சேர்ந்தது என்பதை ஓரா என்ற சொல் மூலம் அறிஞர்கள் ஒப்புக்கொள்கின்றனர். ஓரா என்ற சொல்லுக்கு மாறுபட்ட விளக்கணங்கள் உள்ளன அப்படிங்கிறது. சரியா? அப்புறம் இந்த துகி இது மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து என்னென்னா ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். நான் இன்னொரு பொலிட்டிக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பொலிட்டிக்கு வந்து என்ன நான் இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுக்குறேன். அப்போ வந்து என்ன உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த ஃப்ளாங்க்ஸ் டைப் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும், டாபிக் வைஸாக தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் அதுக்கான விடைகள். ஸோ இதே மாதிரி நீங்கள் தினசரி வந்து பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் சாலிடாக உங்களுக்கு வந்து அது புரிய வரும், கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த கிளாரிட்டி அண்ட் கிளாரிஃபிகேஷன்
இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு கொஷினுக்கு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணுற ஆன்சர் அப்படிங்கிறது ரைட்டாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும். தென் தி ஷெடியூல் எக்ஸ்க்ளூசிவ்லி ப்ரிப்பேர் ஃபார் குரூப் 1. குரூப் 1ல் இருக்கக்கூடிய குரூப் 1B, குரூப் 1C எல்லாத்துக்குமே வந்து என்ன பொருந்தும். ஈவன் நீங்கள் குரூப் 2ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் கூட வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து என்ன ஒத்துப்போகும். சரியா? ஸோ ஜாயின் பண்ணணும்னா கீழே நம்பர் கொடுக்குறேன், டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் போயிட்டு வந்து என்ன எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸ்ட்ரிக்ட்லி ஐ வில் க்ளோஸ் த அட்மிஷன் ஆன் February 1st. இதில் லிமிட்டடாக தான் நான் என்ரோல் பண்ணுவோம், அதுக்கு மேலே என்ரோல் பண்ண மாட்டேன். எவாலுவேஷனுங்கிறது இதில் இல்லாட்டா கூட வந்து ஃபாலோ பண்ணுறது எனக்கு சிம்பிளாக இருக்கும். அதனால் நான் February 1 வந்து என்ன ஐ வில் க்ளோஸ் த அட்மிஷன். அதுக்கப்புறம் எதுவுமே வந்து என்ன நான் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். சரிங்களா? தென் இதில் எந்த மெட்டீரியலும் வராது, திரும்ப சொல்லிடுறேன். there will be no material provided. இப்போ சப்போஸ் நான் கரண்ட் அஃபேர்ஸ் பப்ளிஷ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு பே செப்பரேட்லி. ஏன்னா அதை நான் புக்காக பப்ளிஷ் பண்ணேன் அப்படின்னா. சரியா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு வந்து என்ன சரி. சரியா? தேங்க்யூ.